ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், குக்கர் வச்சு அதில் நல்லா ஒரு 1/2 லிட்ரு தண்ணியை ஊற்றுறேன். அதுக்கு முன்னாடி 1/2 கிலோ அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஊற வச்ச அரிசியை 3 மணி நேரம் கழித்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தான் இப்போ குக்கரில் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த தண்ணியில் இப்போ நல்லா ஒரு மூடி தேங்காய், பெரிய மூடியில் ஒரு மூடிய தேங்காயை பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு இனிப்பு தாங்க. சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக அல்வா புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இனிப்பு தான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி பாருங்கள், எல்லாமே இது தான். நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். அதை எடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே போனியில் வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ அரிசிக்கு நல்லா 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த 1/2 கிலோ அரிசியை அரைச்ச அரிசியிலேயே மறுபடியும் ஒரு 1/2 லிட்ரு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி கலந்து எடுத்து வச்சதை பாருங்கள், இப்போ அந்த குக்கர்லேயே ஊற்றிக்கிறேன். தண்ணி மாதிரி தான் இருக்கும். குக்கரில் அந்த 1/2 கிலோ அரிசிக்கு மொத்தம் 1 லிட்ரு தண்ணி வேணுங்க. 1/2 லிட்ரு தண்ணி குக்கரில் ஊற்றியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 லிட்ரு தண்ணியில் கிரைண்டரை நல்லா கழுவி அந்த மாவுலேயே ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ அது எல்லாமே ஒன்றா ஊற்றி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். கைவிடாமல் அப்பப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் கலந்து விடணும். அப்போ தாங்க அந்த மாவு நல்லா வெந்து வரும். இது ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டு, சேலம் சைடு அல்வா புட்டுன்னு சொல்லி. இதில் சர்க்கரை போட்டும் செய்யலாம். நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது கருப்பட்டி எது வேணால் போட்டு செய்யலாம். நான் இப்போ சர்க்கரை போட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா வெள்ளை கலராக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குறைவான பொருட்களில் நிமிஷமாக செஞ்சிடலாம். எந்த விதமான டீப் ஃப்ரையோ நெய்யோ எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இதுக்கு அந்த வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் இப்போ செய்கிறேன். நீங்கள் ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், இட்லி அரிசியிலும் ஒரு சிலர் செய்வாங்க, பச்சை அரிசிலையும் செய்வாங்க. எதில் வேணால் செய்யலாம், நல்லா தான் வரும். இப்போ அந்த ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல மாவு இந்த அரிசி மாவும் நல்லா ஓரளவுக்கு இதுலேயே சிம்மிலேயே கொஞ்சம் வெந்து வரும். நம்ம இடியாப்பம் மாவு செய்கிறப்ப நல்லா வெந்து வருது பார்த்திங்களா, அது மாதிரி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளை நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கிட்டேன். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டதில் அதில் பாதியை 1/2 கிலோ அரிசிக்கு போட்டுக்கிறேன். நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், மாவு கொஞ்சம் கெட்டியானதுமே 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே 1:1 தாங்க. சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா சுருக்குன்னு இனிப்பாக வேணும்னா நீங்கள் 3/4 கிலோ சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகும். அப்போவும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது இங்கே சேலத்தில் அடிக்கடி எல்லார் வீட்லேயும், அப்போல்லாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி பண்டிகை வந்தாலே செய்வாங்க. அப்போ கோயிலுக்கு, மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போகிறப்ப இதெல்லாம் 2 கிலோ 3 கிலோவெல்லாம் போட்டு செய்வாங்க. செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போய் படையல், அம்மனுக்கு படையலாக பண்ணி அப்புறம் அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நைவேத்திய பிரசாதமாக கொடுப்போம். பாருங்கள், இப்போ கை வச்சு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டுது மாவு. இப்போ அது ரொம்ப நிறையா இருக்கிறதுனால கிளற முடியாது. பெரிய இந்த பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அதை எடுத்து நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு குக்கரில் வச்சு அதை மூட வேண்டாம். தட்டம் போட்டு மூடாமையே நீங்கள் ஒரு 7 விசில் கொடுத்துக்குங்க போதும். கொடுத்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கும் மாவு. நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ சூடாக இருக்குது, உங்களால் தொட முடியாது. இப்போ பாருங்கள், நான் கரண்டையில் எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். அப்படியே அல்வா மாதிரி, அப்படியே அல்வா புட்டுன்னு சொல்கிறது அதுக்கு தான்.
கரண்டியில் எடுத்து அப்படி போட்டால், சின்ன கரண்டியில் போட்டால் இது மாதிரி சின்னதாக வரும். நல்லா பெரிய கரண்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் பெரிய பெரிய புட்டுங்களாக வரும். ஒரு ஆளுக்கு ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக செய்வாங்க அப்போல்லாம். இதுதாங்க கரண்டியில் வந்து தண்ணியை முதல்ல நினச்சிக்கணும். ஒவ்வொரு கரண்டிக்கும் மாவை வந்து நல்லா கரண்டியை நல்லா தண்ணியில் நனைச்சி, அப்புறம் மாவு நல்லா ஒவ்வொரு கரண்டி எடுத்து நீங்கள் தட்டில் வந்து இது மாதிரி தாம்பாள தட்டில் நல்லா சூடாக இருக்கிறப்பவே வச்சுடுங்க. நல்லா ஆறுனப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி கெட்டியாக வரும். அல்வா கீத்து போட்டால் எப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கீத்துக்கு ரவுண்ட் ரவுண்டாக வரும், புட்டு மாதிரி பாருங்கள். இப்போ அடுத்தது வைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று ஆல்ரெடி வச்சுட்டாங்க, அங்கே குழந்தைங்க பேத்திங்கெல்லாம் இருந்தவங்க. இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். கரண்டி நல்லா ஒரு தண்ணியில் நனைச்சிக்கணும். ஒவ்வொரு பாருங்கள், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தடவை நனைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரண்டியில் ஒட்டாமல் அப்படி நைஸாக விழுகும். இதுதாங்க, நான் வந்து சின்ன குழிக்கரண்டி தான் எடுத்துக்கிட்டேன். இதே நீங்கள் நல்ல பெரிய மாவு, இட்லி ஊற்றுற மாவு கரண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய புட்டுங்களாக வரும். இது 1/2 கிலோ அரிசிக்கு எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு. 50 பீஸ் பக்கம் வந்துச்சு. அப்போல்லாம் இதுதாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக கொடுப்போம். எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை பை.